ஹலோடா குயின்சிஸ், வெல்கம் டு குயின் டெய்லோ வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. இட்ஸ் யோன்டன் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே யோன்டன். வி மிஸ் யூ ஸோ மச். அண்ட் என்னதான் இருந்தாலும் நீ வந்து எங்கள் எல்லார் மனசுலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பர்சன். அண்ட் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருப்ப. யூ ஆர் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் த வேர்ல்டு. ஓகேடா, வாங்க இப்போ நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸோ இன்ட்ரோ என்னன்னா, வியோட பெட் யோன்டன், அவ்வளோதான். இதுக்கு மேலே மற்றது எல்லாமே ஸ்டோரிக்குள்ளே போக போக பார்த்துக்கலாம், போக போக புரியும். ஸோ ஸ்டார்டிங் சீனே வி தான் யோன்டனை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். வாக்கிங் போயிட்டு ஒரு பார்க்கில் விட்டோடனே யோன்டன் அப்படியே அழகாக விளையாண்டுட்ருக்கான் வீ கூட. வீயும் நல்லா ஜாலியாக அவனோட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை அப்படியே தள்ளி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு விளையாண்டுட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும், ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப ப்ரெஷராக இருந்திருக்கும். ஸோ யோன்டன் கூட இருக்கப்போ தான் வந்து ஹாப்பியாக இருக்கான். யோன்டன் தான் இருக்க ஒரே சோல் அவனை ஹாப்பியாக வச்சுருக்குது. அண்ட் வி வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அண்ட் அவன் இப்போ வந்து இப்போதைக்கு அவனும் யோன்டன் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவன் அப்பா அம்மா வந்து வேறு இடத்துல இருக்காங்க. அவன் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்களோட ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்கான். அப்பா அம்மா கூட அவ்வளோவா டச்சில் இருக்க மாட்டான். பட் ஸ்டில் அவனுக்கு வந்து அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். யோன்டனுக்கு அப்புறம் ஒரு 2 சோல் அவனை ஹாப்பியாக வச்சுருக்குன்னா அது வியோட அம்மா அப்பா தான். ஓகே, இவ்வளோ வியை பற்றி போதும். மீதிய ஸ்டோரிக்குள்ளே பார்த்துக்கலாம். இப்போ தான் வி யோன்டன் கூட ஜாலியாக விளையாண்டுட்ருக்கான். அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த பார்க்கில் உட்காந்துருக்கா. அவளை பார்க்குறான் வி. பார்த்தோன்னே அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அழகான ஒரு ஸ்மைல் இருக்குது. அவளோட பப்பி கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அந்த பப்பியை மடியில் உட்கார வச்சு தான் கொஞ்சிகிட்ருக்கான். அந்த பப்பியும் ரொம்ப போய் அப்படியே லிக் பண்ணிகிட்டே இருக்கு அந்த பொண்ணை. ரொம்ப க்யூட்டாக இருக்கு அவங்கள பார்க்கறதுக்கே. வி அப்படியே அவங்கள பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தோன்னே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வந்தோடனே அவன் அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு போயிடுறான். யோன்டனை கையில் தான் பிடிச்சிட்ருக்கான். அவன் கால் பேசட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாக அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட தள்ளி வெளியில் அங்கே இருக்கான். யோன்டன் வந்து அந்த பார்க்குள்ளேயே வரணும்னு சொல்லிட்டு வியை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கான். பட் வி அங்கே நின்று கால் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்றான். அங்கே காலில் ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. சார், ஒரு ஃபைல் கூட இன்றைக்கி சப்மிட் பண்ணணுன்னு சொன்னீங்களே சார், அந்த ஃபைல் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வி தான், அந்த செகண்ட் ட்ராயரில் இருக்கும் பாருங்கள், எடுத்து போய் கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்றான். ஓகே சார், நான் சப்மிட் பண்ணிடுறேன் சார் அப்படின்னோடனே கால் கட் ஆயிடுது. வி தான் வந்துட்டு யோன்டனை பார்த்துட்டு, டேய் என்னடா நீ, இம்பார்ட்டன்ட் கால் தானே பேச வந்தேன், சும்மா இது பண்ணிட்டே இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்டனை பிடிச்சிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்க்குறான். அந்த பொண்ணும் அவள் கொஞ்சிட்டு இருந்த பப்பியும் காணோம். வி உடனே சுற்றி எல்லா சைடும் போய் தேடுறான். எங்கடா காணோம், இங்கே தானே இருந்தா, என்ட்ரன்ஸ் கூட போகலையே அப்படின்னு யோசிக்கிறான் கொஞ்ச நேரம். அவன் ஒழுங்காக நோட் பண்ணியிருக்க மாட்டான். என்ட்ரன்ஸ் வழியாக யார் யார் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காலில் இருந்ததுனால ஒழுங்காக நோட் பண்ணியிருக்க மாட்டான். ச்சே, போயிட்டாளா அப்படின்னு வி லைட்டாக ஃபீல் பண்ணுறான். அந்த பொண்ணுங்க காணோம். தேடி தேடி பார்த்துருப்பான், காணோம். வியும் சரி ஓகே அப்படின்ட்டு யோன்டன் கூட விளையாண்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அவன் வீட்டுக்கு போனது நைட் ஃபுல்லாக அந்த பொண்ணு பற்றி தான் திங்கிங் இருக்கும். அவன் தான் இப்போது சீலிங்கை பார்த்து யோசிச்சுட்ருக்கான். என்ன ஆச்சு எனக்கு, ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்கேன்? அந்த பொண்ணு அழகாக தான் இருந்தா, இல்லைன்னா சொல்ல முடியாது. நல்லா இருந்தாடா, அழகாக இருந்தால. எந்த பொண்ணை பார்த்து இப்படிலாம் தோணலையே. ஏன் அவ ஐயோ, நீ எதுக்கு இப்படி இருக்கேன்? நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், தூக்கம் வரமாட்டேங்குதே. ச்சே, பேசி ஒரு ஹலோ சொல்லி இன்ட்ரோவாக தான் ஆயிருக்கலாம். நாளைக்கு வேற வருவாளான்னு தெரிலையே. வரணும் காட் ப்ளீஸ், எப்படியாச்சும் அந்த பொண்ணுங்க வர வச்சிருங்க ப்ளீஸ் காட். ப்ரே பண்ணுறேன், எனக்காண்டி அந்த பொண்ணுங்க வர வச்சிருங்க ப்ளீஸ். வருவா கண்டிப்பாக வருவா, போய் பேசுகிறோம் அப்படின்ட்டு சைடில் யோன்டனை பார்க்குறான். யோன்டனை தான் தூக்கி வச்சுட்டு, டேய் யோன்டனா, ஏன்டா எனக்கு இப்படி இருக்குது, நீயாச்சும் பார்த்தியா அந்த பொண்ணு எங்கன்னு? பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே தான் வி ஆஃபீஸ்லாம் போயிட்டு யோன்டன் கிட்ட தான் ஆஃபீஸ்லாம் கிளம்பிட்டு யோன்டனுக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சுட்டு யோன்டன் கிட்ட கீழே நீல் பண்ணிவிட்டு அவனை தூக்கி வச்சு சொல்கிறான், சாப்பாடு வச்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு பத்திரமா இருக்கணும்,
அப்புறம் அந்த மெய்ட் ஆன்ட்டி வந்துருவாங்க அப்புறமேலு. சமத்தா இருக்கணும். அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. அமைதியா இரு. நான் அப்பா போயிட்டு ஈவினிங் வந்துருவேன். ஈவினிங் நம்ம பார்க்குக்கு போலாம்டா. ம். ஓகேவா? அப்படிங்கிறான். அவனும் எவன்ட்டனோ அழகா கியூட்டா வவ்வுன்னு கொலச்சிட்டு இருக்கான். அப்படியே தூக்கி அவனுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழ இறக்கி விட்டுர்றான். அவனும் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா எவன்ட்ட நான் மத்தியான டைம்ல பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு மெய்ட் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அவங்க ஆக்சுவலா டாக்ஸ் இந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அவன் கொஞ்சம் வீட்ல ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்ட்டா அவன் ஆஃபீஸ்ல இருக்க டைம் தான் வந்து ஒர்க்லாம் முடிச்சு வச்சுட்டு எவன்ட்ட பார்த்துட்டு அவன் ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருவாங்க. சம்டைம்ஸ் ஒர்க் ஏதாவது இருந்துச்சுன்னா, எழுந்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஓல்டு லேடி தான். எவன்ட்டனையும் நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ அவ்வளோதான். ஆஃபீஸ்ல பார்க்கலாம். தான் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்ல. நேத்து அந்த பொண்ண பார்த்ததுலேருந்து ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரே திங்கிங்காவே இருக்கு. அதனால ஒர்க்ல கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அவன் தான் வேல தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒழுங்காவே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ச்சே! என்னன்னே தெரியல. ஒழுங்காவே பண்ண முடியல. ஓ! எந்த நேரத்துல அவள பார்த்தேனே தெரியல. கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்படின்னு தலையில கை வச்சு டேபிள்ல உட்காந்துருக்கான். உள்ள தான் அவனோட பிஏ வராங்க. சார், நேத்து அந்த ஃபைல சப்மிட் பண்ணியாச்சு. அத சொல்லிட்டு போலான்னு தான் சார் வந்தேன். ஓகே. போயிட்டு வாங்க. சார், அப்புறம் இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்கு. அது ஆக்சுவலா எந்த டீமுக்கு தரணும் அப்படின்றது நீங்க தான் டிசைட் பண்ணிட்டு அந்த டீமுக்கு ஒரு மீட்டிங் மாரி போட்டு சொல்லணுமா சார்? அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. இதாங்க சார் ப்ராஜெக்ட் ஃபைல் அண்ட் சிஇஓ நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு எந்த டீம்னு நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு குடுக்க சொன்னாங்க சார் அப்படின்றாங்க. ஓகே. போயிட்டு வாங்க அப்படின்றான். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு லிட்டரலா எதுலயுமே கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அப்படியே ஏதோ ஒரு திங்கிங்லயே இருக்கான். அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் அவனுக்கு எங்கனாலும் வந்து வந்து நிக்குது. அவன் அப்படியே அந்த ஃபைல தூக்கி ஓரமா வச்சுட்டு, அப்பா! சரி. அப்படியே லீவ் கேட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போயிட்டு லீவுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த மெய்ட் ஆன்ட்டி தான் வந்திருப்பாங்க. யோன்டன் தான் வந்துட்டு அவங்க யோன்டன குளிக்க வச்சுட்டு, அவன உட்கார வச்சுட்டு தொ தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. ட்ரையர்லாம் போட்டு அவன அழகா நீட்டா கிளீன் பண்ணி விட்டுட்டு, அந்த ஹேர்லாம் இது பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்ட்டா உள்ள வரான். அந்த ஆன்ட்டி பார்த்துட்டு, "என்னப்பா தம்பி சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு என்ன சீக்கிரமா விட்டுருவாங்களா என்ன? ஒண்ணுமே சொல்லலையே! ஏதாவதுனா எழுதி வச்சுட்டு போவே! இங்க ஃப்ரிட்ஜ்ல எதுவும் இல்லையா?" அப்படின்ற மாரி தேடுறாங்க. அவன் ஆக்சுவலா ஏதாவது முக்கியமா சொல்லணும்னா, அந்த ஃப்ரிட்ஜ்ல ஸ்டிக்கி நோட்ஸ் மாரி எழுதி இத பண்ணிருங்க அப்படின்ற மாரி சொல்லி ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு போவான். அவன் வந்துட்டு, "இல்லக்கா, எனக்கு ஒரு மாரி தலைவலிக்கிற மாரி இருந்துச்சு. அதான் ஆஃபீஸ்ல ஹால்ஃப் டே லீவ் கேட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு மாரி இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீ மட்டும் போட்டு தரீங்களா?" அப்படின்றான். அவனும், சரிப்பா. நீ போய் உள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு இரு. நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன்" அப்படின்றான். ம். சரிக்கா. அப்படின்னு அவன் உள்ள போறான். உள்ள போயிட்டு அவன் தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே பெட்ல சாஞ்சு தலைய புடிச்சு படுத்திருக்கான். அவங்களும் டீ கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போதான் வந்து எந்திச்சு உட்காந்துட்டு, "தேங்க்ஸ்க்கா" அப்படின்னா. அவங்க தான் கேட்குறாங்க, "என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி ஒரு மாரி இருக்க? என்னாச்சு தம்பி?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தான் காஃபிய ஒரு சிப் எடுத்து குடிச்சிட்டு, "அதுவாக்கா" அப்படின்னா, "நான் எப்பயும் இவன்ட்ட பார்க்குக்கு கூட்டிட்டு போவேன்ல, அந்த மாரி தான் நேத்து கூட்டிட்டு போயிருந்தேன். ஜாலியா தான் விளையாண்டுட்டு இருந்தான். நானும் ஜாலியா தான் இருந்தேன். ஒர்க்கு, ப்ரெஷரு எல்லாம் மறந்துட்டு. விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கா. அவ நல்லா அழகா இருந்தா. அவளோட பப்பிய வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. நல்லா கியூட்டா சிரிச்சுட்டு இருந்தா. அவ சிரிக்கும்போது அத பார்த்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்மைல் வருது. அது ஏன்னு தெர்ல. அந்த பொண்ணு தான்க்கா எனக்கு மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. வேலையே ஒழுங்கா பார்க்க முடியல. அதான் வந்துட்டேன் நானு" அப்படிங்கிறான். அதுக்கு அந்த ஆன்ட்டி தான் சொல்றாங்க, "என்ன தம்பி லவ்வா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்றான், "தெரியலக்கா எனக்கு என்னன்னு. இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆனா எனக்கு அவளோட அந்த சிரிப்பு அது மட்டும் எனக்கு இன்னி போகவே இல்ல. அப்படியே மைண்ட்லயே நிக்குது எனக்கு. முடியல" அப்படிங்கிறான். அந்த ஆன்ட்டி தான் சொல்றாங்க,
இன்னைக்கு போய் பாரு. அந்த பொண்ணு அங்க இருந்தா போய் பேசு. உனக்கு அந்த பொண்ணோட கேரக்டர்லாம் புடிச்சிருந்தா லவ்வ சொல்லு. அந்த பொண்ணுக்கும் புடிச்சிருந்தா ஓகே சொல்லுவா. முதல்ல போய் இன்னைக்கு போய் பாரு. பார்க்ல பாரு. அந்த பொண்ணு இருப்பா. நீ இவ்ளோ இது பண்றல, உனக்காண்டியாச்சும் ஆண்டவன் அந்த பொண்ண அங்க இருக்க வைப்பான். நீ போய் பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க. இவயும் அப்படியே இந்த டீ குடிச்சிட்டே யோசிச்சுட்ருக்கான். அப்படியே ஈவினிங் ஆன உடனே தான் யோன்ட்டனை கூட்டிகிட்டு அப்படியே ரெடியாகி தலைவர் அப்படியே நல்லா கேஷுவல் வேர்லேயே நல்லா அழகாக ரெடியாக இருக்கார். ரெடி ஆகிட்டு போகிறான் அந்த பார்க்குக்கு தான். அவன் போகும்போதே என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே ஃபுல்லாக பார்க் ஃபுல்லாக ஒவ்வொரு இடமா அப்படியே அலசிக்கிட்டு இருக்கான். எங்கே அந்த பொண்ணு இங்கே இருந்துட மாட்டாளான்னு. இத்தனைக்கும் அவன் வர யூஷுவல் டைமிங்கை விட ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டான். பார்த்துக்கோங்க தலைவருக்கு எவ்வளோ ஒரு ஆர்வம்னு அந்த பொண்ணை பார்க்க. அது வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். அவன் தான் அப்படியே தேடிக்கிட்டே வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காடுறான். யோன்ட்டனையும் தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு, டேய் என்னடா அவளை காணோம் அப்படிங்கிறான். யோன்ட்டன் அது பாட்டுக்கு உட்காந்துருக்கு. அப்போ தான் வந்து என்ட்ரன்ஸில் ஒயின் தான் வரா. நீ அப்படியே அழகா ஒரு டாப் இந்த மாதிரி தான் போட்டுட்டு உங்கள் பப்பியை கையில் பிடிச்சிட்டு அந்த ரோப் மாதிரி இருக்கும்ல அதை கையில் வச்சுட்டு வரீங்க. இல்லை அப்படியே அழகாக வரீங்க. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் உங்களை. உங்களுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து வரீங்க. அவன் நீங்கள் வரும்போது அப்படியே உங்களை தான் வச்சக்கனவாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் லிட்ரலி ஃப்ளாட் ஆகிட்டான் அப்படி சொல்லணும். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே வந்து யோன்ட்டனை வந்துட்டு ஒரு மாதிரி தடவி கொடுத்து சொல்கிறேன், டேய் வர்றா எவ்வளோ அழகாக இருக்காங்களோ உங்கள் அம்மா அப்படிங்கிறான். யோன்ட்டன் உடனே ஒரு கொலைக்கிறான். டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு, டேய் ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க, நல்லா தானடா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். யோன்ட்டன் உடனே குலைக்க ஆரம்பிச்சிடுறான். ஒவ்வொன்னு உங்களை பார்த்த உடனே யோன்ட்டன் அப்படியே ரொம்ப குலைக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் குலைச்சிக்கிட்டே இருக்கான் கண்டினியூஸாக. என்னன்னு தெரியல, வீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே உடனே யோன்ட்டன் என்னாச்சுடா அப்படிங்கிறான். அவன் உடனே உடனே கிட்ட இருந்து அப்படியே டக்குன்னு குதிச்சுட்டு நேரம் அவங்க கிட்ட தான் ஓடுறான். போயிட்டு உங்கள் கால் கிட்ட வந்து உங்கள் காலையே லிக் பண்ணிட்டுருக்கான். அவன் ஒயின் காலையே லிக் பண்ணிட்டுருக்கான். ஒயினும் உடனே யாருன்ற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தா அழகா க்யூட்டாக யோன்ட்டன் தான் கீழே உட்காந்துருக்கான். ஒரு மாதிரி குலைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் ஒரு மாதிரி தூக்கணுன்ற மாதிரி இது பண்ணான் போல். ஒயினுக்கும் அது புரிஞ்ச உடனே தூக்குறா யோன்ட்டனை கையில் வச்சோடனே அவளுக்கும் ஒரு மாதிரி உள்ள ஃபீல் ஆகுது. அது என்ன ஃபீல்னு கரெக்டாக சொல்ல தெரில. யோன்ட்டன் உடனே ஒயினை அங்கங்கே நல்லா லிக் பண்ணிட்டு அவகிட்ட அப்படியே ரொம்ப இதாகிட்டு இருக்கா. அப்படியே என்னன்னு தெரில, யோன்ட்டன் ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. உடனே மைண்டில் யோசிச்சுட்டு, ஆஹா நல்ல வேலை பார்த்துருக்கடா அப்படின்ட்டே போகிறாங்க ஒயின்கிட்ட தான். தான் போய் ஒயின்ட்ட, சாரிங்க அவன் என் பெட் தான் தெரியாமல் வந்து இது பண்ணியிருப்பான் சாரிங்க அப்படின்னோடனே ஒயன் தான் வந்து யோன்ட்டன் நல்லா கொஞ்சிட்டு சொல்கிறான், இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ரொம்ப தொந்தரவுலாம் பண்ணல, நல்லா க்யூட்டாக இருக்கான், பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஒயின் கேட்குறா. அதுக்கு சொல்கிறான் யோன்ட்டன் அப்படிங்கிறான். அந்த பேரை கேட்டோடனே ஒயன் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே யோன்ட்டனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. யோன்ட்டனை பார்க்குறா, பார்க்குறா. அப்புறம் மறுபடியும் யோன்ட்டனையே தான் பார்த்துட்ருக்கா. அவள் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறான். அப்படியே வந்து ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவளே அவளை இது பண்ணிக்கிட்டு நார்மல் ஆயிடுறா. யோன்ட்டன் நைஸ் நேம் அப்படின்னு சொல்கிறா. தேங்க்யூ அப்படிங்கிறா. அப்போ அப்படியே ஒயின் தான் வந்துட்டு யோன்ட்டனை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. உடனே அவள் ஒயினோட பெட் நேம் வந்து யானி. யானி வந்துட்டு போயிட்டு அவன் வந்து யானையை தூக்கி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் வந்து ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஐயோ ப்ளீஸ் சமாளிச்சிரு அப்படியே அமைதியாரு சொல்லிட்டு நல்லா பேம்பர் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்துக்கு குலைக்குது. அப்புறம் ஒரு மாதிரி ஓகேவா செட் ஆகிட்டு உட்காந்துருக்கு கிட்ட. இப்போ மாற்றி 2 பேர்த்தோட பெட்டும் வச்சு உட்காந்துட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யோன்ட்டன்டே ரொம்ப வந்து வாங்கிட்டே இருக்கா. அப்படியே வந்து ஒயினும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தான் கேட்குறான், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஒயன் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நேம் சொல்கிறான். ஒடனே ஓ அங்கேயா அப்படிங்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கோடனே அவன் கம்பெனி பேர் சொல்லிட்டு அங்கே மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் டாக் எப்படி கேர் பண்ணிப்பாங்க அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
டே அப்படிதான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இன்ட்ரோ மட்டும் ஆனதுக்கப்புறம் போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவளோட தான் இது பண்ணிருக்கான். அப்புறம் தான் கேட்குறான். "ஆ டெய்லி பார்க்குக்கு வருவீங்களா என்ன?" அப்படின்னு கேட்குறான். மொயின் வந்து, "இல்ல நான் ரெகுலரா போற பார்க் வந்து வேற. நான் ஆக்சுவலா என்னோட ரூம் வந்து வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இங்க தான் பக்கத்துல தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். நான் வேற ஏரியால இருந்தப்போ வேற பார்க் தான் போயிட்டுருந்தேன். இப்போ தான் வந்து இங்க பக்கத்துல இந்த பார்க் இருக்கு. இந்த பார்க்குக்கு வரேன்" அப்படின்றாங்க. "ஓ!" அப்படிங்கிறா அவி. ம். ஓகே. வாங்கினோனே கையில இருக்க வாட்ச் பார்த்துட்டு, "ஓகேங்க. நான் கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு எனக்கு" அப்படிங்கிறா. "ம். ஓகேங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சோனே தான் கேட்குறான். நாளைக்கு வருவீங்களா?" அப்படின்னு கேட்குறான். பையன் தான். "ம். வருவேன்" அப்படிங்கிறான். ரெகுலரா இங்க தானே வருவீங்க?" அப்படின்னு கேட்குறான். "ம். ஆமாங்க" அப்படிங்கிறான். "ம். ஓகே" அப்படின்னோனே, ஒயின் வந்து டர்ன் ஆயிட்டு போலான்னு போறா. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. அப்படியே மறுபடியும் பின்னாடி வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்றா விக்கு. வியும் யோசிச்சுட்டு இதான்டா சான்ஸ்ன்ற மாரி கைய குடுத்துட்டு ஒரு ஸ்மைல் பண்றான். பாக்ஸி ஸ்மைல். அவ ஸ்மைல் ஒயினுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆ அந்த ஸ்மைல் அவனுக்கு என்னமோ தெரியல. அந்த ஸ்மைல் ஏதோ இருக்க மாரி இருக்கு. ஒரு மாரி புடிச்சிருக்கு. ஸ்மைல் பண்ணோனே வயனும் மறுபடியும் ஸ்மைல் பண்றா. "ஃப்ரெண்ட்ஸ்?" அப்படின்னு கேட்குறா. கீதா உடனே சொல்றா, "ம். கண்டிப்பாங்க" அப்படிங்கிறான். "ஓகேங்க. நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிளம்பிடுறா. வீக் ஒரே சந்தோஷம். அவ பாட்டுக்கு அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க இவன்ட்ட ஒரு சைடு அவன் பாட்டுக்கு ஏதோ அனாதையா விட்ட மாரி இவன்ட்ட ஒரு பக்கம் இருக்கா. அவன் பாட்டுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கா. சந்தோஷத்துல தலைகால் புரியாம குதிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இப்படி அந்த ஹாப்பியோடயே அப்படியே இவன்ட்ட கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ, இப்போ நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். ஆக்சுவலா ஒயின் சின்ன வயசுல இருக்கப்போ, அவங்களுக்கு ஒரு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போது, ஒயின் தான் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கான் அந்த ஏரியா சைடு, ரிவர் சைடு. அப்போ தான் வந்துட்டு ஒரு பப்பி, ஒரு சின்ன டாக் வந்துட்டு தண்ணீல வந்து மாட்டிக்கிச்சு. அதால வர முடியல. வவ் வவ்னு கொலைச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒயன் உடனே அச்சச்சோ! அப்படின்ட்டு அவ சைக்கிள அப்படியே கீழ போட்டு ஓடுறா காப்பாத்துறதுக்கு. அந்த நாய் ஆக்சுவலா அந்த தூரத்துலேருந்து அப்படியே மெதுவா அந்த ஃப்ளோ ஆயி வந்துகிட்டு இருக்கு. அதால வர முடியல ஸ்விம் பண்ணி மேல. உடனே அவ ஒரு ஸ்டிக்க தூக்கி அந்த டாக ஸ்டாப் பண்ற மாரி போடுறா. அந்த டாகும் அப்படியே அந்த ஸ்டிக்க புடிச்சுக்குது. பட் அவளால போய் அத காப்பாத்த முடியல. அந்த அந்த குச்சியுமே அவளால புடிச்சு இழுக்க முடியல. அந்த ரிவர் ஃப்ளோக்கு அது அப்படியே அடிச்சுட்டு போற மாதிரியே இருக்கு. அவ்ளோ இதா வந்துகிட்டு இருக்கு. போய்க்கிட்டே இருக்கு. அவளால இழுக்க முடியல. உடனே வயந்தா கத்துறா, "ஹெல்ப்! ஹெல்ப்! யாராச்சும் வாங்க! வந்து ஹெல்ப் பண்ணுங்க. டாக் மாட்டிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு கத்துறா. அப்ப அங்கருந்து ஒரு குட்டி பையன் தான். அவன் ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்க்கிட்டு இருந்திருப்பான் போல. அப்போ அந்த திங்ஸ் அப்படியே உடனே அங்க கீழ ரோட் சைட்ல வச்சுட்டு வரான். அவனுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால அப்படியே தண்ணீல அ குதிச்சு போய் அந்த பப்பிய காப்பாத்திட்டு வெளியில வரான். இதுல ஆக்சுவலா ஒயின் வந்து மாஸ்க் மாரி போட்டிருப்பா. மாஸ்க் போட்டு அவ ஃபேஸ் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது அந்த பையனுக்கு. அந்த பையன் தான். இது ஒயின். அந்த பப்பிய சேவ் பண்ணதுக்கப்புறம், அந்த என் பப்பிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, பக்கத்துலேருந்து கொஞ்சம் ஆளுங்கலாம் வந்து இது பார்த்துருப்பாங்க பப்பி ஓகேவானதுக்கப்புறம், வயன் தான் வந்துட்டு, "ஓகே. நான் அத எங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பா. அந்த பையனும் அப்படியே சரின்ற மாரி அவன் திங்ஸ்லாம் எடுத்துட்டு போயிருப்பான். அந்த பப்பியும் தூக்கிட்டு போய் வயன வீட்ல வச்சு நல்லா வளர்க்குறா. ஒரு கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டாக் அது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் 2 குட்டி போடுது. க்யூட்டா 2 பேரும் இருக்காங்க. அந்த 2 குட்டியும் வயன் நல்லா பார்த்துக்கிறா. ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிட்ட அந்த குட்டிய நல்லா வச்சு வளர்த்து, அவ பேரண்ட்ஸுமே அந்த குட்டிய நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஒன் டே வந்து அதில 2 குட்டிக்கும் என்ன நேம் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா வயன் உட்காந்து. அவ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருப்பா. என்ன நேம் வைக்கலாம், என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குனு அவளுக்கு ஒரு 2 நேம் ஸ்ட்ரைக் ஆவுது. அந்த 2 குட்டியும் பார்த்துட்டு, "நியானி, நியான்டன்" அப்படிங்கிறா. அந்த பப்பியும் என்னன்னே தெரியாம அப்படியே அவளையே பார்த்துட்டு முழிச்சுட்டு இருக்கு. அவ உடனே 2 பப்பி ஒவ்வொன்னா தூக்கி கிஸ் பண்ணிட்டு, "யானி, நியான்டன்" அப்படிங்கிறா. அவ வந்து அதுக்கப்புறம் அந்த 2 பப்பியும் நல்லா வச்சு வளர்க்குறா. ஒரு 1 இயர் கிட்ட அந்த 2 பப்பிக்கும் ஆகுது. அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் அந்த கேட் பக்கத்துல தான் 2 பப்பீஸும் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு ஒயின் ஏதோ அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறா. அ அந்த கேட்ல இருக்க சின்ன அ அந்த கேப் வழியா வந்து யான்டன் வந்து ஓடிருது வெளியில.
அவங்க பக்கத்து அவங்க ஸ்ட்ரீட்லாம் தாண்டி அவன் ஒரு ரோட்டுக்கு போய் நடுவுல நிக்கிறான். ஒரு ட்ரக் வேகமா வருது. டக்குன்னு வந்து சடன் பிரேக் போடுது அந்த பப்பி முன்னாடி. அது நகரவே இல்ல. அந்த வண்டி பிரேக் போட்டதுக்கு ரீசன் வந்து ஒரு பையன் ஊடையில வந்திருப்பான். அதனால டக்குன்னு அந்த வண்டி பிரேக் போட்டிருக்கும். உடனே இந்த பையன் தான் வந்துட்டு அந்த பப்பிய தூக்கிட்டு குண்டு குடுன்னு சைட்ல போயிருப்பான். அந்த ட்ரக் டிரைவரும் அப்படியே வண்டி எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த பையன் தான் அந்த பப்பிய பார்த்துட்டு, "ஏன் இங்க வந்திருக்க? ஓனர் யாரு? ஏன் இப்படி நடு ரோட்ல வந்து நின்னுட்டுருக்க?" அப்படின்ற மாரி பார்க்குறான். அந்த கழுத்துல ஒரு டாலர் மாரி போட்டு ஒரு நேம் டேக் இருக்கும். எடுத்து பார்க்குறான். யான்டன்னு. யான்டன் அப்படின்னோனே ஓனர் யாரும் காணோம். அவனும் ஆக்சுவலா பக்கத்துல யார்ட்டயாவது அந்த ஸ்ட்ரீட்ல அந்த இதுலலாம் விசாரிச்சிருப்பான். யாராவது உங்க டாக் அப்படின்ற மாரி. யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அவன் ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிருப்பான். அத அப்புறம் அடுத்து நல்லாருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த பையன் வேற யாரும் இல்ல. வி தான். இப்படிதான் வந்து யான்டன் வந்து வி கிட்ட வந்திருக்கும். அவன் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க வீடு எல்லாமே ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ வேற ஒரு ஊருக்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கேருந்து அப்படியே யான்டன் அப்பத்துலேருந்து வி வி கொ கொ கூட தான் இருக்கு. வியும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போம்போது, யான்டன் என்கிட்டயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் யான்டன வச்சுட்டு இது பண்ணிருப்பான். ஸோ ஃப்ளாஷ்பேக்லேருந்து இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வரலாம். வி வந்து அன்னைக்கு நைட் வந்து யான்டன வந்து பெட்ல வச்சுட்டு அவன் பக்கத்துல படுத்து தூங்கியிருப்பான் யான்டன். வி உடனே யான்டனுக்கு ஒரு மாரி தடவி குடுத்துட்டு யோசிச்சுட்ருப்பான். அவன் வந்து அந்த இன்ஸ்டன்ட் அவன் ரோட்லேருந்து யான்டன சேவ் பண்ண அந்த இன்ஸ்டன்ட் தான் யோசிச்சுட்ருக்கான். அவன் தான் சொல்றான், "உன்ன ரோட்ல தான் நான் சேவ் பண்ணேன். யார் உன்ன அங்க விட்டுட்டு போனான்லாம் தெர்ல. யாரோ நல்ல பப்பிய வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் நான் வரலைன்னா உனக்கு என்ன ஆகுறது? அந்த ட்ரக் டிரைவர் நல்ல வேளை நான் வந்தனால நிப்பாட்டுனான். சரி விடு. இப்போ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுட்டு? அதான் நீ என் கூட ஹாப்பியா இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூங்குறான். யான்டன ஹக் பண்ணிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் இவயும் வழக்கம் போல ஆஃபீஸ் போயிட்டு இவன்ட்டு ஃபுட்லாம் வச்சுட்டு கிளம்பிடுறான். அந்த ஆன்ட்டியும் வந்து பார்க்குறாங்க. அவனும் ஒர்க்லாம் எல்லாம் முடிச்சுட்டு, இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நேத்தே சொல்லியிருப்பாங்க. அந்த மீட்டிங்க்காக அரேஞ்ச் பண்ணி மீட்டிங்ல தான் பேசிட்டு இருக்கான். அவன் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு அந்த டேவும் அப்படியே போகுது. வீட்டுக்கும் போறான் ஈவினிங். ஈவினிங் போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் ரெடி ஆயிட்டு யான்டன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, "போலாமாடா?" அப்படிங்கிறான். யான்டனும் அப்படியே கொறச்சிட்டு போலான்ற மாரி சிக்னல் பண்ணுது. அப்படியே 2 பேரும் தான் பார்க்குக்கு போறோம். அவனுக்கு அப்படியே வாய் ஃபுல்லா பல்லு. அந்த பாக்ஸி ஸ்மெல்ல போட்டு சுத்திட்டு இருக்கா. எங்க உன் வயன பாத்துற மாட்டோமா, வயன பாத்துற மாட்டோமா, நீ இன்னைக்கு எப்படியாவது நம்பர் வாங்கிடணும்னு தான் அவன் இருக்கான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பதான் கரெக்ட்டா வயனும் உள்ள வரான். அவன் ஒயின் சொன்ன டைமிங்க்கு தான் வந்திருப்பான். அவன் அவன் வர டைமிங்க்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி அந்த மாதிரி. அப்பதான் வந்திருப்பான். வந்துட்டு அவன் உட்காந்துருக்கான். ஒயின் வந்து அவன் உள்ள வந்தோனே விய பார்த்தோனே அப்படியே நேரா வி கிட்ட தான் வரான். இப்போ நம்ம நேத்து வந்து ஒயின் வி கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் அவ வீட்ல என்ன என்ன ஆச்சு அப்படின்ற மாரி பார்க்கலாம். நேத்து ஃப்ளாஷ்பேக். உள்ள போலாம். ஒயின் தான் வந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே யானைய தூக்கிட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு தான் வரா. அவ தனியா ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்து அங்க தான் இருக்கா. அவ வந்த உடனே வந்துட்டு ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்கா. யான்டன். அது ஏன் யான்டனா? அன்னைக்கு தொலைஞ்சு போன ஏன் யான்டன் அவன்? தெரில எனக்கு. அன்னைக்கு அது என் தப்பு தான். அவன அங்க விட்டுட்டு போயிருக்க கூடாது. அந்த மாரி சொல்லிட்டு ஒயன் ரொம்ப ஃபீல் பண்றா. அவ அப்படியே அவளுக்கு அழுகை வந்திருக்கும். இந்த மாரி நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்கால நம்ம பப்பியே தொலைச்சிட்டோம் அப்படின்னு. அவ ரொம்ப அந்த நைட் ஃபுல்லா யோசிச்சிருப்பா. அந்த யான்டன் யாரு? யான்டனுங்கிற பேர் வி எதார்த்தமா வச்சிருப்பானா? இல்ல உண்மையிலேயே அது வந்து அவளோட பெட்டா? அவளுக்கு ஒரு மாரி ரொம்ப திங்கிங்காவே இருக்கு. நைட் ஃபுல்லா தூங்காம இருந்திருப்பா. யான்டன பத்தியே யோசிச்சுட்டு, யான்டன் கூட சின்ன வயசுல எடுத்த அந்த ஃபோட்டோ தான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பா. அவ பெட் பக்கத்துல ஒரு சின்ன ஃப்ரேம் இருக்கும். அண்ட் வீட்லயுமே அத ஃப்ரேம் மாட்டி வச்சிருப்பா. கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ரேமா யான்டன், யானி, ஒயின் இருக்கிற மாதிரி. அத பார்த்துட்டே அப்படியே தூங்குறா. அப்படியே இன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஆவுது. அவ வந்து வீட்ட யான்டன் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறா. அவ ஆக்சுவலா யான்டன் அது அவளோடதா இருக்கும் அப்படின்லாம் அவ யோசிக்கல. பட் ஸ்டில் யான்டன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆர்வம். அப் அப்படியே தான் ஈவினிங் வந்து கிளம்பி இப்போ வரா. ஸோ இப்போ ப்ரெசென்ட்ல பார்க்கலாம். ஒயின். ஒயின் தான் வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறா. ஹாய் ஒயின் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
அ நெறைய பேசுறாங்க 2 பேரும். ஃபோன் நம்பரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. வீக்கு ஒரே சந்தோஷம். நான் நெறைய ஷேர் பண்றா. வயனும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்றா. அந்த மாரி. ஆ நான் அந்த மாரி ஒரு ஒரு பப்பிய வந்து ஒரு ரிவர் சைட்லேருந்து சேவ் பண்ணோம். எனக்கு ஒரு பையன் தான் ஹெல்ப் பண்ணான். நானும் அந்த பையனும் தான் சேர்ந்து அந்த பப்பிய சேவ் பண்ணோம். அந்த பப்பி போட்ட குட்டி தான் யானி. இன்னொரு பப்பி போட்டுச்சு. பட் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒயின் சொல்றா. உடனே கேட்குறான். "அத நீங்க போய் தேடலையா மறுபடியும் அந்த பப்பி என்னாச்சு?" அப்படின்னு. "தேடாம இருப்பேனாங்க. தேடுனேன். பட் அவன் கெடைக்கல." அப்படின்னு ஒயின் தான் சொல்றா. சொல்லிட்டு அவ ஒரு மாரி அ ஃபீல் பார்த்துட்டுருக்கா. அன்னைக்கு ஆக்சுவலா யோன்டன் தொலைஞ்சது வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் டே. அவ அதையுமே சொல்றா. இந்த மாதிரி அந்த இயர்ல அந்த டேல தான் மிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஆ உடனே கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் வந்து வியும் சொல்றான். ஒரு ரிவர்லாம் சொல்லி, அந்த ரிவர்லேருந்து தான் காப்பாத்துனீங்க அப்படின்ற மாரி கேட்குறான். ஒயன் உடனே ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு, "உங்களுக்கு எப்படி அந்த லேண்ட்மார்க்ஸ்லாம் தெரியும்? நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க தான் அந்த பயலா?" அப்படின்னு சொல்லிட்டு விய பார்த்து கேட்குறா. வி உடனே, "ஆமாங்க, நான் தாங்க அது" அப்படிங்கிறான். விக்கு விக்கு ஒரு மாரி லைட்டா ஷாக்கா தான் இருக்கு. என்னடா! அப்ப சேவ் பண்ண பப்பியா அது அப்படின்ற மாதிரி. வந்து யானைய பார்த்துட்டு, "இது நம்ம சேவ் பண்ண பப்பி போட்ட குட்டியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமாங்க" அப்படின்னு சொன்னோனே, அவி ஒரு மாரி யானைய வச்சு அவன் இது பண்ணிட்டுருக்கான். ம் பாருங்களேன், இதுதான் ஏதோ ஃபேட்டு ஏதேதோ சொல்லுவாங்களோ டெஸ்டினின்னு. நம்ம அப்ப சேவ் பண்ண பப்பி உன்கிட்ட இருக்கு. அப்படின்னோனே, அடுத்து கொஞ்சம் யோசிக்கிறான். அவன் உடனே வந்துட்டு யாண்டன சேவ் பண்ண ஊரு, அந்த ஊர் பேர சொல்றான். அந்த ஊர்ல தான் வந்து முன்னாடி இருந்திருப்பாங்க. இவரு சொல்லிட்டு, "நீங்க அங்க இருந்தீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறான் ஒயின்ட்ட. ஒயின், ஆமாங்க. அங்க தான் இருந்தோம்." அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்துட்டு அவன் பாக்கெட்ல ஒரு அவன் பர்ஸ்ல வந்து யாண்டன சேவ் பண்றப்ப அந்த இருந்த அந்த நேம் டேக் வந்து இருக்கும். அந்த டேக் எடுத்துட்டு காட்டுறான் ஒயின்ட்ட. "வயன் இது நீங்க எழுதுனதா?" அப்படின்ற மாரி கேட்குறான். வயன் வந்து அந்த நேம் டேக்ல அதாவது யான்டனுக்கு மாட்டிவிட்ட அந்த நேம் டேக்ல வந்து வெறும் யான்டன் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டா. 2, 3 ஸ்டிக்கர்ஸ்லாம் ட்ரா பண்ணி, அந்த மாரி தான் அந்த டேக்கே எழுதியிருப்பா. அத அந்த யான்டன் மிஸ் ஆன ஸ்டோரிய சொல்லும்போதும் சொல்லியிருப்பா அந்த மாதிரி. இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னோனே, உடனே ஸ்ட்ரைக் ஆயிட்டு தான் வந்து அந்த டேக் எடுத்து காமிச்சிருப்பான் வயன்ட்ட. வயன் உடனே அத பார்த்துட்டு ஒரு மாரி அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இது இ இது நான் என் யோன்டனுக்கு போட்டு விட்டது. இது எப்படி உங்ககிட்ட? அப்படின்னு கேட்குறா. உடனே ஏங்க இது உங்க பப்பின்னு நெனைக்கிறேன் நானு. அப்படின்னு சொல்லி யோன்டன காட்டுறா. ஒயன் உடனே அப்படியே பர்ஸ்ட் ஆயி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்படியே யோன்டன கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. ரொம்ப அழுகுறா ஒரு மாரி, இது என் யோன்டனா? நான் மிஸ் பண்ண யோன்டனா? அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. வீக்கும் வந்துட்டு லைட்டா ஒரு மாதிரி அ கஷ்டமா தான் இருந்திருக்கும். என்னடா அ யான்டனோட ஓனர்லாம் வந்து திரும்பி வரமாட்டாங்கன்னு நெனச்சிருந்திருப்பான். அவன் அதுக்கப்புறம் வந்து அது அவனோட பையன் அப்டின்னா தான் அவன நெனச்சு வளர்த்துட்டு இருந்திருப்பான். பட் இப்போ ஒயின் திரும்பி வந்ததுக்கப்புறம் எப்டியா யான்டன ஒயின்ட்ட தரணும் அப்டின்லாம் யோசிக்கிறப்ப வீக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் ஒரு மாரி அப்செட் ஆயி உட்காந்துருக்கான். ஒயின் உடனே வந்துட்டு பார்த்துட்டு உடனே யோன்டன வந்து வீட்ட கு 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 குடுத்துட்டு டியர்ஸ்லாம் வைப் பண்ணிட்டு பேசுறா. என்னதான் அது நான் தொலைச்ச பப்பியா இருந்தாலும் இது இத்தன வருஷம் நீங்க தான் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இது உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க தான் இத்தன வருஷம் வச்சு பார்த்துருக்கீங்க. இது உங்ககிட்ட இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அதுக்குன்னு நான் பார்க்க மாட்டேன்லாம் இல்ல. நான் பார்க்குக்கு வரேன். நீங்களும் இந்த டைம் வாங்க. டெய்லி இவன்ட்ட நான் அப்ப பார்த்துக்கிறேன். இத நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க தான் அத இவன வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட கையில குடுத்துட்டு, யானைய தூக்கிட்டு அவ போயிடுறா. உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. பட் இன்னொரு சைடு ஒரு மாரி சேடாவும் இருக்கு. அப்படியே போயிடுறா. மயனுக்குமே வந்து மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். அ அது அவனோட கேரக்டர், அவன் அந்த பாக்ஸி ஸ்மைல் எல்லாமே அவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். அவ என்னன்னே தெரில. இன்னைக்கு ஒரு மாரி கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கா, சேடாவும் இருந்தா. வீட்டுக்கு போயிட்டு அவ சீலிங்க பார்த்து யோசிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி யான்டன் நல்லபடியா இருக்கான். அது போதும். என்கிட்ட தான் இல்ல. பட் நம்மகிட்ட இருக்கிறத விட அவர்கிட்ட இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டே வந்து ம் அப்படியே படுத்து தூங்கிடுறா. நெக்ஸ்ட் டே பார்க் போம்போது தான் வந்துட்டு அவங்க அப்படியே வீயும், வயனும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா க்ளோஸ் ஆகுறாங்க.
2 பேருக்குமே 2 பேரையுமே ரொம்ப புடிச்சிருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க 2 பேத்தையுமேவும். 2 பேருக்குமே வந்து லவ் வந்திருக்கும். 2 பேரும் ஒரு மாரி சொல்றதுக்கு தயக்கம் இருந்துட்டு தான் சொல்லாம இருந்திருப்பாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே. ஈவினிங் எப்பயும் போல பார்க்ல மீட் பண்றதுக்கு போற மாரி வி நின்னு கெளம்பிட்டுருக்கான். இங்க வி ஒரு சைட் கல்யாணம் முன்னாடி நின்னு பார்த்து கெளம்பிட்டு இருக்கான். வயன்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்த்துட்டுருக்கான். இன்னைக்கு அவன் வந்து வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஐடியால இருக்கான். அந்த சைட் பார்த்தோன்னா வந்து வயனும் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா ரெடி ஆகி, ஓகே இன்னைக்கு எப்படியா நம்ம லவ்வ வீட்ட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அவளும் கொஞ்சம் அழகா ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. வி வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். 2 பேருமே வந்து 2 பேருக்கும் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு பார்க்குக்கு வராங்க. ஃபஸ்ட்டு வந்து வி தான் யூசுவலாக வந்து முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இன்னைக்கு ஒயின் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்க்கில் வெயிட் பண்ணிட்டுருக்கான். எப்போ வந்து வி கிட்ட லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே வி தான் அங்கே வந்து அப்படியே ஹேண்ட்ஸமாக வரான். நல்லா அவன் வந்தோடனே ஒயின் பார்த்தோன்னே அவனுக்கே லைட்டாக ஷாக் ஆகுது. ஏன்னா வந்து எப்போவுமே வி தான் ஃபஸ்ட்டு வருவா, ஒயின் கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்னோடனே விக்கே லைட்டாக ஷாக் ஆயிடுது. உள்ள வந்துட்டு, "ஏய் என்ன நீ முதல்ல வந்திருக்க?" அப்படின்னு பார்த்தோன்னே, ஏன் சார் நாங்களாம் வரக்கூடாதா?" அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வரலாம் வரலாம்" அப்படின்ட்டு 2 பேரும் உட்கார்றாங்க. 2 பேரும் அட் அ டைமில் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. 2 பேருமே சிரிச்சுட்டு சரி சொல்லுங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு ஒயின் தான் சொல்கிறான். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்றான். வியும் ஒன்று ஓகே அப்படின்ட்டு நீல் டவுன் பண்ணுறான். நீல் டவுன் பண்ணிவிட்டு ரோஸ் எடுத்து ஒயின் முன்னாடி நீட்டுறான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், சின்சியராக உன்னை லைஃப் ஃபுல்லாக நல்லா வச்சு பார்த்துக்குவேன். எப்படி உன் பப்பி வந்து எப்படியோ வந்து என்கிட்ட வந்துச்சோ, அது வந்து நான் ஏதோ டெஸ்டினி ஏதோ ஒன்று என்னையும் சேர்க்குற மாதிரி தான் நான் பார்க்குறேன். யான்ட்டனால நம்ம சேர்ந்துருக்கோம். இன்ஃபேக்ட் அவனால் தான் க்ளோஸ் ஆனோம். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். என்னை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டு நிற்கிறான். வயனும் உடனே இந்த ரோஸ் அக்செப்ட் பண்ணிட்டு ஹெட்டை நாட் பண்ணுறா. அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு ஒயின் வி எந்திரிச்சோடனே வியை போய் ஹக் பண்ணிக்கிறான். லவ் யூ ஸோ மச். லைஃப் ஃபுல்லாக இனிமேல் உன் கூட தான் ஒன்றா ட்ராவல் பண்ணணும். எனக்கு நிறையா ஆசை இருக்குது. இந்த மாதிரி பார்ட்னரோட அப்படி இருக்கணும்லாம். அதெல்லாம் நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுவ. உன் கூட என் வரைக்கும் இருக்கணும். கூட நம்ம யான்டன் அப்படின்னு வந்து சொல்கிறா வயன். வி ஒன்றே கேட்குறா. ஏதோ சொன்னால் இப்படி அப்படி இருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு. என்னது இது கொஞ்சம் கிளியராக சொன்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறா. அவன் ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிட்டே கேட்குறா. வயன் ஒன்றே அவனை அடிச்சுட்டு, சி பொறுக்கி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் வந்து சும்மா இங்கே ட்ராவல் பண்ணணும், இப்படி கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படி தான் சொன்னேன். நீ ஒன்றே அங்கே போவ. நான் எங்கே போனேன் சொல்லு நான் என்ன யோசிச்சேன்னு சொல்லு அப்படிங்கிறா. நீ என்ன யோசிச்சேன்னு உனக்கு தான் தெரியும். அதை போய் நான் என் வாயில சொல்லுது அப்படிங்கிறா. நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க நான் இப்படி ஏதோ யோசித்தேன், என்ன யோசித்தேன் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒயினை பிடிச்சி கிச்சு முட்டி அப்படியே விளாண்டுட்டு இருக்காங்க. ஒயினும் சிரிச்சிட்டு போது வி விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு 2 பேரும் ஃபோர்ஹெட் ஒன்றா வச்சுட்டு நிற்கிறாங்க. உடனே கீழே வியும் யானையும் தான் குழச்சிட்டு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே போய் 2 பேத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் அழகாக உட்காந்து 2 பேத்தையும் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. நான் யான்டன் பர்த்டே கோக்கி கொஞ்சம் அவனை இதாக வச்சு போடலாமே அப்படின்னு தான் போட்டேன். ரொம்ப லவ் சீன்ஸ் அவ்வளோவா இருந்திருக்காது தான். ஓகேவா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எல்லோரும். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு எனர்ஜி பூஸ்டப் பண்ணும். ஓகே பண்ணலாம், நம்மளோடதை பார்க்குறதுக்கும் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். ஓகேடா. அண்ட் மை சோல்மேட் வந்து 3rd எபிசோட் இன்றைக்கி வந்துடும். நான் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய் லா குயின்சிஸ். see you all in the next video.